பாஜக பெண் நிர்வாகி அலிஷா அவர்களுடைய ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. நீங்க எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. நம்ம நீங்க இப்படி பண்றீங்களம்மா. சங்கி சார் எங்க இருந்தால் ஹலோ அண்ணாமலை இதெல்லாம் கேவலம் தெரியுமா? அண்ணாமலை இதெல்லாம் கேவலம் தெரியுமா? இதெல்லாம் இதை விட கேவலம் அவமானம் வேற ஏதாவது உண்டா? அந்த வீடியோ உன் கண்ணில் பட்டுச்சா படலையா? எனக்கு என்ன வெக்கம் சொல்றது, என்ன காட்டுறேன் எங்க கோலாய் சொல்ல. கோலாய் பக்கத்துல இருக்கிற என் வேலாய் நீ மாநில தலைவர். அது இன்னும் எனக்கே டவுட்டு. அது வந்து என்னத்த சொல்றது எனக்கு தெரியல. நான் அந்த வீடியோவை காட்டுறேன், நீங்க பாருங்க. உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். வெக்கமா இல்லையான்னு கேட்கிறேன் நான் உங்களுக்கு. அலிஷாவினுடைய அந்த வீடியோவிற்கு அண்ணாமலை என்ன பதில் சொல்ல போகிறார்? அந்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாலியல். ஒன்னும் புரியலையே. அதான்டா பலானதுக்கு பலானது. அந்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாலியல் வல்லுறவில் இருந்து தப்பிப்பது எப்படி? பாத்தீங்களா பாத்தீங்களா? ஆமா. என்ன ரவி, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஆமா, இந்த மாதிரி நிலைமை வந்தா யாருக்கும் பைத்தியம் தான் பிடிச்சி. யாரேனும் ஒரு 4 பேர் பாலியல் வல்லுறவு செய்ய வந்தால் அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்கன்னா, அக்கா ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தாலும் மனசுல ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்குக்கா. ஆமாக்கா, எனக்கும் அதேதான். இப்ப பாலியல் வல்லுறவில் இருந்து ஒரு பெண் தப்பிக்கணுங்க. எப்படிங்க தப்பிக்கிறது அப்படின்னு கேட்டா, பெண்களுக்கு என்ன சொல்லி கொடுத்து வளர்ப்போம்? நீ துணிச்சலோடு இருக்கணும், வீரத்தோட இருக்கணும், தைரியமா இருக்கணும். இதான் தந்தை பெரியார் சொல்லியது. நீ துணிச்சலோடு இருக்கணும், வீரத்தோட இருக்கணும், தைரியமா இருக்கணும். இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த அலிஷா என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அலிஷா அப்துல்லா என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்க வந்து வாக் பண்ண போறீங்க, அவங்க வந்து ஒரு 4 பசங்க வந்தாங்க உங்க இது சைட்ல வந்து பசங்க, அவங்க வந்து டார்ச்சர் பண்றாங்க. உங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியும்னா நீங்க வந்து கெட்ட வார்த்தை வந்து பேசலாம், நீங்க வந்து ஷவுட் பண்ணிட்டு நீங்க பேசலாம், நீங்க எஸ்கேப் பண்ணலாம். 4 பேர் சேர்ந்து உங்களை பாலியல் ரீதியாக உங்களை வல்லுறவு செய்ய வருகிறார்கள். உங்களை கையை பிடிச்சி இழுக்கிறான், உங்ககிட்ட கலாட்டா பண்றான், உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்றான் அப்படின்னா, நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அவனை ஹிந்தியில கெட்ட கெட்ட வார்த்தை சொல்லி திட்டணும். அவங்க வந்து டார்ச்சர் பண்றாங்க. உங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியும்னா நீங்க வந்து கெட்ட வார்த்தை வந்து பேசலாம், நீங்க வந்து ஷவுட் பண்ணிட்டு நீங்க பேசலாம், நீங்க எஸ்கேப் பண்ணலாம். அப்படி எல்லாம் ஆகாது. என்னன்னாலும் பரவாயில்ல, இந்த ஊரை ஏத்தாலும் பரவாயில்ல, உன்னை நான் தூக்கிட்டு போக விட மாட்டேன். मिलके हमको पागल बना रहे मादर चौथ के बच्चे. உன் அறிவுல தீய வைக்க அலிஷா அப்துல்லா ஒன்ன ஒத்துக்கிறாங்க. என்ன ஒத்துக்கிறாங்க? நார்த் இந்தியால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஃபர்ஸ்ட் பண்ணிடுமா இந்த ஏகாம்பரம். பிடி குடி. வெரி குட் வெரி குட். ஹிந்தியில பச்சை பச்சா கெட்ட கெட்ட வார்த்தையில அவங்க ஆத்தா, அவங்க அப்பன், அவங்க அப்பத்தா, அவங்க அக்கா தங்கச்சி எல்லாரையும் நீங்க திட்டணும். திட்டுனீங்கன்னா, ஐயோ இந்த பொண்ணுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்குதே, இது மும்மொழி கொள்கையில் படித்த பெண்ணாக இருக்கும் போல் இருக்கிறதே, ஓ பாரத் மாதா கி ஜெய், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அவன் ஓடிடுவானா. என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். விளக்குமாறு எடுத்து உங்களை எல்லாம் வெளுன்னு வெளுத்தா என்னன்னு நான் கேட்க. படாங்க போதுமில்லடா போடா. இது என்ன பிரமாதம்? இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு. நீங்க இதுக்கே பயந்துராதீங்க. அந்த சகோதரி ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? நிர்பயா டெல்லியில் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு அது இந்தியாவே உலுக்கியதே பாவிகளா. அந்த பொண்ணு ஹிந்தி தானே. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. லாங்குவேஜ் தெரிஞ்சா நம்மளோட சேஃப்டி இருக்கு அப்படின்னா, நம்ம நிர்பயா எடுக்கும்போது அந்த பொண்ணு ஹிந்தி தெரிஞ்சுதானே இப்படியாச்சு. அப்ப நம்ம அதை பேச முடியாது. அந்த பொண்ணுக்கு ஹிந்தி தெரியும். ஹிந்தி தெரிஞ்ச இன்னொரு 4 பேரால தான் அந்த பொண்ணோட சேஃப்டியே அங்க போச்சு, உயிரே போச்சு. சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கி. மல்யுத்த வீராங்கனைகள்
ஹிந்தி தெரிந்தவர்கள் தானே. பிரிஜ்பூஷன் சிங் தப்பா நடந்துக்கிட்டானே, அவனுக்கு ஹிந்தி தெரியாதா? அப்ப அந்த மல்யுத்த வீராங்கனைகளுக்கு ஹிந்தி தெரியாதா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இதுதான் இவங்களுடைய அறிவு. இதே லேடி அலிஷா அப்துல்லா இன்னொரு பேட்டியில சொல்றாங்க, தமிழ்நாட்டிற்குள் திணிக்கிறார்களாம். சோறு தானே திங்கிற? வேணா அசிங்கம் கேட்டுவேன் பாத்துக்க. அறிவு கெட்டவன, மானம் கெட்டவன. தமிழ்நாட்டிற்குள் தமிழை படிக்க வேண்டும் என்று சொல்வது மொழி திணிப்பு. உனக்கு சின்ன பிள்ளைல நடந்தெல்லாம் திருப்பி நடந்தா தம்பி, நம்மளை கொல்லணும்னு எவன் ஒருத்தன் இந்த கதவை தாண்டி உள்ள வரானோ அவன் ஒருத்தன் கூட உசுரோட போக கூடாது. ஹிந்தியை படிக்க வேண்டும் என்று சொல்வது என்ன திணிப்பு? உண்மையிலே நான் கேட்க, நீங்க எல்லாம் இங்க இருந்தா தப்பிச்சு கிப்பிச்சு வந்துட்டேலா கீழ்பாக்கத்துல இருந்து? சத்தியமா நான் பைத்தியம்டா. வேன்ல தூக்கிட்டு போகும்போது, ஏதாவது மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகும்போது ஓடி வந்த கூட்டமா நீங்கலாம், நீ அண்ணாமலை எல்லாம்? உனக்கு பைத்தியமா இல்லையான்னு டெஸ்ட் பண்றாங்கடா. அவங்க டெஸ்ட் பண்ணாங்களா? உன் கேவலமா இருக்கு. எனக்கு இதெல்லாம் பேசுறதே அவமானமா இருக்கு. தமிழ் கேள்வியில எனக்கு அவமானமா இருக்கு. இந்த பிறவிலே எங்களுக்கு புத்தி கூர்மை அதிகம் அப்படின்னு இன்னொரு லேடி சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். பிராமணர்களுக்கு மூல வலிமை ஜாஸ்தி, ரொம்பவே ஜாஸ்தி. அவங்க பேர் என்னங்க? மதுவந்தி. வாந்தி தான், வாயிலிருந்து வர்றதெல்லாம் வாந்தி, மது வாந்தி. ஜலஜா ஜலஜா வந்துட்டாளா? யார் ஏட்டியா ஜலஜா? யாரா? யோ, இந்த மார்க்கெட்லயே அவளுக்கு தாயா மவுஸ். நான் பிராமணனா இருந்தா உங்களுக்கு என்ன? அதே சமத்துவம் தான். நான் பிராமணனா இருந்தா உங்களுக்கு என்ன? ஹிந்தி படிக்கணும், ஹிந்தி கட்டாயம். ஓ சரி. எதற்காக? இந்த லேடி சொல்றாங்க, மதுவாந்தி என்ன சொல்றாங்க? பானிபூரி பேல்பூரிலாம் விற்க வரானாம். விற்க வர்றவன்ட்ட போய் நீங்க எப்படி கேட்பீங்க? நெறியால சொல்றாரு, 2 பானிபூரி கொடுறான்னா கொடுத்துட்டு போறான். அதானே உலக வழக்கம். நம்ம அப்படி கேட்க கூடாதா? தோ பானிபூரி தேதோ அப்படி சொல்லணுமா? 10 வீடியோ இருக்கு என் சேனல் எடுத்து பாருங்க. 10 வீடியோ இருக்கு என் சேனல் எடுத்து பாருங்க. நீங்க போட்டுருக்கீங்களா? வேங்கை வயல் இத்தனை நாளா ஓடிக்கிட்டு இருக்கு பிரச்சனை, தீண்டாமை தான் அதோட பிரச்சனை. நான் போட்டிருக்கேன். 10 வீடியோ இருக்கு என் சேனல் எடுத்து பாருங்க. 10 வீடியோ இருக்கு என் சேனல் எடுத்து பாருங்க. கோபி சுதாகர் போட்டாங்களா வீடியோ? ஏன்னா எதுவுமே தீண்டாமை பத்தி எது பேசினாலும், எந்த ஹிந்து சென்டிமெண்ட், எந்த கிறிஸ்டியன் சென்டிமெண்ட், எந்த முஸ்லிம் சென்டிமெண்ட் ஹர்ட் பண்ணாலும் வீடியோ போட கூடாதுங்கிறது தான் என்னுடைய கோட்பாடு. அது வெறும் ஹிந்துக்களுக்கு மட்டும் இல்ல. ஐ எம் a truly secular person. விளக்கு மாறு. எனக்கு வர்ற கோபத்துக்கு தோ பானிபூரி தேதோ அப்படி சொல்லணுமா? இதுக்காக நீங்க ஹிந்தி படிக்கணுமா? எதுக்கு? இந்த 2 பானிபூரி வாங்கி திங்க நான் ஹிந்தி படிக்கணுமா? ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். எனக்கு சீரியஸா சொல்லுங்க. ஒருத்தி என்ன சொல்றான்னா, 4 பேர் கையை பிடிச்சிருக்க வந்தா அப்பன் ஆத்தா அக்கா தங்கச்சி எல்லாம் பிடிச்சி வண்டையா கெட்ட வார்த்தையில சொல்லி திட்டுறதுக்காக ஹிந்தி பிடிங்கிறா. இன்னொருத்தங்க என்ன சொல்றாங்க, இன்னொருத்தி அது நீ தோ பானிபூரி தேதோன்னு சொல்லணுமா? இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு தலைவன். நீங்களா யாருடா? How do I tell you? அவன் இதை விட கெட்டிக்காரன் அண்ணாமலை. நல்லா வச்சாங்க உனக்கு பேரு, நல்லா வச்சாங்க உனக்கு பேரு. என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. தாறுமாறுன்னா தன்னை திருமணம் செய்து கொள்வதாக நடிகை விஜயலட்சுமி சீமான் மீது தொடுத்த வழக்கில் தற்போது சீமான் மீது எந்த காதலும் இல்லை, குடும்ப பிரச்சனை, திரைத்துறை பிரச்சனையால் சீமானை விஜயலட்சுமி குடும்பம் அணுகியது தெரிய வந்திருப்பதாக ஹைகோர்ட் கூறியிருக்கிறது. நடிகை விஜயலட்சுமி வாக்குமூலத்தில் கூறியுள்ள புகார்கள் சீமானுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனக்கே சிரிப்பா இருக்கு. அடிப்படையில சீமானுக்கு எதிரான புகாரை தான் நடிகை விஜயலட்சுமி திரும்ப பெற்றுள்ளது தெளிவாகிறது என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த பாலியல் வன்கொடுமை புகார் என்பது தீவிரமானது என்றும் அதை தன்னிச்சையாக திரும்ப பெற முடியாது என்றும் மேலதிக நீதிபதி இளந்தரையன் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. குடும்ப பிரச்சனை மற்றும் திரைத்துறை பிரச்சனை காரணமாகத்தான் சீமானை விஜயலட்சுமி குடும்பத்தினர் அணுகியுள்ளனர் என்றும்
அப்போதுதான் திருமணம் செய்து கொள்வதாக கூறி நடிகை விஜயலட்சுமியுடன் சீமான் உறவு வைத்துள்ளதாகவும் அந்த நீதிபதி அந்த தீர்ப்பில் குறிப்பிட்டு அந்த வழக்கை தள்ளுபடி செய்வதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அடையணும். அதாவது சேர்த்து சால்ட் ஆத்தாக பாணி ஆத்தாக, ஃபால்ட் ஆத்தாக, தண்டனை ஆத்தாக. என்ன துத்துவோம்.